செய்திகளுக்காக அமுதா ஹரிகிருஷ்ணன். ஆவடி பழைய அக்ரஹார தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆவடி முன்னாள் அமைச்சர் எஸ். அப்துல் ரஹீம் மற்றும் ஆவடி தொகுதி எம்.எல்.ஏ. ஆர். ரமேஷ்குமார் கலந்து கொண்டார். மேலும் இவ்விழாவில் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தனர். மாவட்டம் சென்னை 54 ஆவடி பழைய அகராவரம் குலக்கை தெருவு. இது ஐயர் இருந்த தெருவு, அதனால தான் இதுக்கு பழைய அகராவாரம்னு பேர் வந்தது. 100 ஆண்டு பழமையான கோயில் இது. 15 ஆண்டுக்கு பிறகாக இப்போ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். சித்தி விநாயகர் ஆலயம். பேர் சிவாச்சாரியன் பேர் அம்பத்தூர். பொதுவாக இந்த அம்பத்தூர் ஆவடி குழல் வரையுமே குழல் கோட்டம்னு சொல்லுவார். இதெல்லாமே காஞ்சிபுரம் ஆதி காலத்தில் காஞ்சிபுரம் வட்டத்தோடு சேர்ந்தது தான் இந்த குழல் கோட்டம்னு சொல்கிறது. அதில் ஒன்றா இருக்கக்கூடியது தான் ஆவடின்னு தெரியுது. ஆவடிங்கிற வருவதற்கு பேர் திரு ஆவினன்குடின்னு பேர். இந்த ஊருடைய வரலாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினான பிரதானமான ஊர் திரு ஆவினன்குடின்னு தான் அந்த ஊருக்கு பேராக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஆவினன் அப்படின்னாலே மாடு மேய்த்தல் அப்படின்னு. இங்கே சொன்ன மெயினான விவசாயம் என்ன அப்படின்னா மாடு மேய்க்கிறது தான் ரொம்ப முக்கியமான தொழிலாக இருக்குது. இதுதான் இங்கே இதோட மேய்ச்சல் நிலமாக இருக்கக்கூடிய இடம் தான் அயம்மேடுன்னு சொல்லக்கூடிய கோயம்பேடுன்னு சொல்வார்கள். அயம்மேடு அப்படின்றதுதான் கோயம்பேடு. ஆவடியை அடுத்த முக்கியமான நகரம் எது அப்படின்னா நமக்கு கோயம்பேடு தான். அதாவது திரு ஆவினன்குடிங்கிறது காலப்போக்கில் மருவி ஆவடின்னு மாறி இருக்குது. அப்போ நிறைய ஆலயங்கள் திட்டப்பட்டாலும் ஒரு 100 வருடத்துக்கு பழமையான ஆலயம் எது 100 வருடத்துக்கு பழமையான ஆலயமாக நிறுவனமாகிறது அப்படின்னா ஒரு ஆலயத்தில் லிங்கோத்பவர் எப்போ அமையுதோ நமக்கு வினா தெரிஞ்சு நம்ம செய்யலை, யதார்த்தமாக செஞ்சுருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியாது லிங்கோத்பவர் இங்கே வந்திருக்குது. இதோட ஐதீகம் என்ன நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு பண்ணியிருக்கோம். பொதுவாக அண்ணாமலையார் கோயில் கட்டப்பட்ட பிறகு தான் லிங்கோத்பவரை வைக்கப்படும். அதுக்கு முன்னாடி வரையும் சிவாலயங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரம்மா மட்டும்தான் இருப்பார். அதுக்கப்புறம் கட்டப்பட்ட கோயில்களாக தான் லிங்கோத்பவர் வைக்கப்படும். அதேமாதிரி நமது ஆலயமும் பழமையான ஆலயம் என்று ஸ்தாபனம் செய்வதற்காகவே லிங்கோத்பவர் யதார்த்தமாக வந்திருக்கு. அதனால இந்த கோயில் ரொம்ப சிறப்பானது. ஒரு ஆலயம் என்றாலே மூர்த்தி, கீர்த்தி, ஸ்தலம், ஸ்தல விருட்சம், 2வது குலம், இந்த 3 விதத்தில் ஏதாவது பெருமையை சேர்க்க வேண்டிய ஆலயமாக அமையும். அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆலயத்தில் அரச மரத்தடி விநாயகராக அமைந்திருப்பது மிக சிறப்பு. நல்ல சித்தி விநாயகர் சொல்லக்கூடியவர், பொதுவாக வசீகர பிராப்தியை கொடுக்கக்கூடியவர். நாம் எல்லாரும் விரும்புவது என்ன அப்படின்னா நம் வெளிச்சயத்தில் சேர்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம்.
அதனால் இந்த சித்தி விநாயகர் வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, எல்லா விதமான மனதில் உள்ள விஷயத்தை அப்படி பேசும்போது பிறருக்கு அபிப்பிராயம் ஏற்படுத்தக்கூடியதான் சித்தி விநாயகர். இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் செய்வதற்கு எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கின்றோம். நான் சரியாக ஒரு 15 பேர் வந்து அழகான முறையிலேயே குடமுழக்கு நன்னீராட்டு பெருசாந்தி விழாவது மிக சீரும் சிறப்புமாக ஆலய நிர்வாகியின் சார்பாக சிறப்பாக எல்லாருமே 4 நாட்களாக கைகோத்து எல்லாருமே ஒத்துழைப்போடு இருந்து இந்த சிறப்பான இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்த ஆலய நிர்வாகிகளுக்கும் இந்த ஊர் பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். மகேஸ்வரன் குருக்கள்லாம் இந்த ஆவடியில் கும்பாபிஷேகமானது ரொம்ப சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. இதில் வட்டாச்சாரியார் சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவரும் ஒன்றாக சேர்ந்து 15 ஆச்சாரியர்கள் சேர்ந்து குடமுழக்கானது வெறும் விமர்சனமாக சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. இந்த ஆவடி என்பது, இந்த பழைய அக்ரஹாரம் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இங்கு அக்ரஹாரமாகவும் பிராமணர்கள் அந்தரர்கள் வாழ்ந்ததாகவும் இந்த இடத்தில் வரலாறு உண்டு. அதனால் இந்த அக்ரஹாரம் சொல்லக்கூடியது இந்த மேலும் இந்த கோவில் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதனால் சித்தி விநாயகர் என்பவர் அண்ணா சொன்னாப்பனே வசீகர பிராப்தம் என்று சொல்லக்கூடிய விநாயகராக விளங்குகிறார். அதைத் தொடர்ந்து இந்த குடமுழுக்கு விழாவுக்கு ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லோரும் இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்ததற்கு நன்றி. மேலும் இந்த ஆலயத்தின் வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் எல்லா விதமான காரியங்களும் சித்தி விநாயகர் உண்டாக்குவார். அதனால் தினமும் வந்து வழிபாட வேண்டும். இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பமானது சித்தி விநாயகராக. என் பேர் ரமேஷ். இன்று வந்து ஆவடி பழைய அக்ரஹாரம் பிள்ளையார் கோயில் தெரு இதோட கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த விழாக்குழுவினர் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது வந்து அரசாங்கம் எந்த உதவியும் கிடையாது. இது ப்ரைவேட் கோயில். இதுக்கு பொதுமக்கள் தான் நிதி ஃபுல்லாகவே கொடுத்தது. இதுக்கு ஒருத்தருமே வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிதி எல்லாத்துமே அவங்க தான் எல்லாமே பண்ணது. எல்லா பொதுமக்களுக்கும் சரி. இன்னைக்கு சிறப்பு வந்த எம்எல்ஏ மிஸ்டர் டாக்டர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும் சிறப்பான நன்றி. ஏன்னா நாங்கள் ஒரு வாட்டி தான் போய் சொன்னோம் அவர்கிட்ட. அவர் வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி ரஹீம் சார் முன்னாள் அமைச்சர் அவரும் வந்து சிறப்புரை ஆக்குறாரு. வந்தார், வந்து பார்த்துட்டு எங்கள் எல்லாருமே வாழ்த்துட்டு போனாங்க. இது வந்து இன்னையோட முடிவு போகிறது கிடையாது. இன்னும் போக போக அவரும் வந்து அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாண்டியன் வந்துருந்தாரு. அவரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதனால எல்லா மக்களுக்குமே சரி ரொம்ப நன்றி. பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப அமைதியாக நடந்துச்சு, சிறப்பாக நடந்துச்சு. இனிமேலும் சரி இந்த கோயிலுக்கு ஆதரவு கொடுக்கணும் எல்லாருமே. அடுத்த விஷயம் சிறப்பாக நடந்துச்சு. எல்லா மக்களுக்கும் 48 நாள் மண்டல பூஜை. அனைவரும் பொதுமக்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் 2000 ரூபாய் செலுத்திட்டு அந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். பொதுமக்கள் அனைவரும் வந்து பூஜைக்கு கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சித்தி விநாயகர் ஆலயத்தில் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய குழுவினர் விழா குழுவினர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்களுக்கும் நன்றி.